வெல்கம் டு கேட்ஸ் ஆன் கோயம்புத்தூர். ஐம் ஸ்வேதா. நம்ம கூட நிவேதா இருக்காங்க. ஐபிஎல்ல வந்து வெல்டிங் பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்க் வெல்டிங் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆர்க் வெல்டிங் என்னன்னு பார்க்கலாம். ஆர்க் வெல்டிங் என்னன்னா இது வந்து ஃபியூஷன் வெல்டிங் ப்ராசஸ் டு ஜாயின் டூ மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா நான் ப்ரெஷர் வெல்டிங்னு சொல்லுவாங்க, அது மோல்டன் ஸ்டேட் வெல்டிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்க் வெல்டிங்ல என்னென்ன இருக்குன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஆர் டைரக்ட் கரண்ட் யூஸ் பண்ணுறான். டைரக்ட் கரண்ட்ல வந்து ரெண்டு டைப்பாக இருக்கும். direct current as straight polarity, direct current reverse polarity இருக்கும். direct current straight polarityல வந்து எலக்ட்ரோட் வந்து நெகட்டிவ்ல இருக்கும், அதே ஒர்க் பீஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். இதே direct current reverse polarityல வந்து எலக்ட்ரோட் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும், ஒர்க் பீஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது கரண்ட் வந்து எப்படி டிபெண்ட் ஆகும்னா பிளேட் திக்னஸை பொறுத்து தான் இந்த கரண்ட் டிபெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எலக்ட்ரோட் வந்து என்னன்னா எலக்ட்ரோட் பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரோட் வந்து என்ன பண்ணுவோம்னா ஆர்க் கிரியேட் பண்ணும். இது வந்து கன்சியூமபிள் ஆர் நான் கன்சியூமபிள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃப்ளக்ஸ் என்னன்னா ஒரு எலக்ட்ரோட்ல வந்து மேலே கோட்டிங்னா ஃப்ளக்ஸ்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும்னா கிரானுலர் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவாங்க. கிரானுலர் ஃப்ளக்ஸ்னா பவுடர் ஃப்ளக்ஸாக இருக்கும், பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். இது வந்து என்னன்னா permit perfect cohesion of parent material இருக்கும். இது வந்து remove the impurities and slag. இந்த ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோட் என்ன பண்ணும்னா மேல கோட்டிங் ஃப்ளக்ஸ் இருக்குல்ல, ஸோ வந்து வெல்டிங் பண்ணும்போது அந்த எலக்ட்ரோட் வந்து மெல்ட் ஆகி மேல ஃப்ளக்ஸோட இருக்கும். அப்போ வந்து இம்பியூரிட்டி அது வந்து ஏன் இருக்குன்னா இம்பியூரிட்டிஸ் வெளியே இருக்க வந்து ஏர் மிக்சர் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வெல்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இம்பியூரிட்டிஸ் ஸ்லாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா ஹீட் டெவலப் பிட்வீன் எலக்ட்ரோட் அண்ட் ஒர்க் பீஸ். எலக்ட்ரோடுக்கும் ஒர்க் பீஸ்க்கும் ஹீட் டெவலப் ஆகிறது எப்படி ஆகும்னா கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் மூலமா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆர்க் லென்த் வந்து பார்க்கலாம். ஆர்க் லென்த்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டிப் ஆஃப் த எலக்ட்ரோட் அண்ட் சென்டர் ஆஃப் கிராக்கர். ஸோ ஆர்க் லென்த் ஈக்குவல் டு எலக்ட்ரோட் ராட் டயமீட்டர். நம்ம இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். Next, arc voltage எப்படி இருக்குன்னா voltage drop across arc between flow electrodes இருக்கும். இதோட வந்து ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா 18 to 40 volts இருக்கும். இதுவே ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் அப்படின்னா என்னன்னா 40 to 95 வோல்டேஜ். இது வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வேற ஆர்க் வோல்டேஜ் அப்படின்னா 18 to 40 அண்ட் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ்னா 40 to 95. இந்த வந்து ஆர்க் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆர்க் லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் எப்படி டிஃபரன்ஸ் இருக்குன்னா 6000 to 7000 டிகிரி செல்சியஸாக இருக்கும். மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி எல்லா கொஸ்டின்ஸும் எவ்வளோ எப்படி கேட்பாங்கன்னா 5400 டிகிரி செல்சியஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா 6000 to 7000 இருக்க ரேஞ்சில் வேல்யூ வந்து போட்டுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு வெல்டிங் பற்றி சொல்லி கொடுத்ததுக்காக நிவேதா தேங்க் பண்ணிடலாம். தேங்க்யூ.